ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளையாட்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற கோச்சோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. தென் லைட்டாக எனக்கு தொண்டையில் சளி பிடிச்சிருக்கு, வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். 10 of Swords, 5 of Cups, Page of Cups, Strength, 6 of Swords, 7 of Wands, okay, Ace of Wands, 8 of Pentacles, 4 of Wands, Knight of Wands, 10 of Wands, Hermit. Okay. So bottom of the deck, Hierophant. Okay. Lovers. Okay. Postponement, Success, Miser, Participation, Slowing it down, Fighting, Morality, Playfulness, Inner Voice, Conditioning, Silence, Harmony. தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நோ கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எனர்ஜிஸ் ரெஸ்னேட் ஆகணும் கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் படுது, எத்தனை வருஷம் கழிஞ்சு பட்டாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு படுது அப்படின்னா ஷோராக உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும், சரியா? ஓகே. தென் இது வந்து பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இது ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. மேபி உங்களை ப்ளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க கண்டுக்காமல் இருக்கலாம், பிடி கொடுக்காமல் இருக்கலாம். பட் என்னவோ இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு மைண்டில் ஒரு தாட்ஸ் வரும், அப்போ இந்த பர்சனுக்கு என்ன இஷ்டம் இல்லையா அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு கிளாரிட்டி இல்லை. ஆக்சுவலி என்ன ரிலேஷன்ஷிப்பு, எதுக்கு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் என்ட்ரு ஆனீங்க, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் நீங்கள் இல்லாமல் அந்த ஒரு பர்சனால் முன்னோட்டு போக முடியாதா, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன பந்தம், இது ஆக்சுவலி நம்ம சொசைட்டியாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் வேறு. ஆக்சுவலி இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப், அது சொசைட்டி ஹஸ்பண்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலி ஹஸ்பண்ட் பண்ணாத ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பயங்கர இஷ்டம். பட் இது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எதனால் எனக்கும் அவளுக்கு எப்படி ஒரு கனெக்ஷன், இல்லைங்க எதனால் என் ஹார்ட்டாக இருக்கட்டும், மைண்டாக இருக்கட்டும், மறுபடியும் அவகிட்ட போகணும், சேரணும், துடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எனக்குள்ளே என்ன எதுக்கு வருது. ஸோ ஆக்சுவலி இவருக்கு கிளாரிட்டி இல்லாத ஒரு ரீசனால தான் இந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருக்க தாட்ஸ் என்ன பண்ணணும், கொஞ்ச நாள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் லேக் ஆகிக்கட்டும், சைலண்ட் ஆகிக்கட்டும்,
நம்ம ஒண்ணு திங்க் பண்ணுவோம். நம்ம ஒண்ணு இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க நம்மளால முன்னோட்டு போக முடியுமான்னு யோசிப்போம். அ ஏன்னா சைலண்ட்டா இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு ஒரு தாட்டோட அந்த பர்சனுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்ருக்காங்க. இஷ்டம் இல்லாமலாம் கிடையாது, ஸ்நேகம் இல்லாமலாம் கிடையாது. ஆக்சுவலி இவருக்கு லைஃப்ல என்ன நடக்குது? மேபி ஆக்சுவலா நமக்கு ஃபேமிலி ஓரியன்டட் பர்சனாகவும், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாகவும் பாரம்பரியமான ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். சின்ன வயசுலேயே அம்மா ஆக்சுவலி இவரோட ஃபேமிலிங்கிறது என்ன சொல்கிறது, இவரை பார்த்து வளர்ந்து வந்த விதங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப கேரிங், லவ்வபுளான ஒரு பர்சன்ஸாக இருக்கலாம் ஆக்சுவலி. ஓகே, அதை பார்த்து வளர்ந்த ஒரு பர்சனால் இவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே இருந்துட்டு உண்டு. ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபேமிலி ஹஸ்பண்ட் பண்ணாது, சொசைட்டி ஹஸ்பண்ட் பண்ணாது, மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், சம் டிஃப்ரென்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஆக்சுவலாக அவருக்கு ஐடியாஸ் இல்லை, கிளாரிட்டிஸ் இல்லை, என்ன ரிலேஷன்ஷிப்பு, இதை எப்படி கொண்டு போகணும், இது வேணுமா வேண்டாமா, இது இல்லைங்க நம்மளால் முன்னோட்டு போக முடியுமா, இவரோட மைண்டில் ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் உண்டு. அப்போ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒன்று லேக் ஆகிக்கட்டும், இது ஒன்று சைலண்ட் ஆகிக்கட்டும், நான் ஒன்று திங்க் பண்ணுறேன், நான் ஒன்று யோசிக்கிறேன், எனக்கு இது வேணுமா, செப்பரேஷனில் என்னால் வாழ முடியுதா, என்னால் மூவ் ஆன் ஆக முடியுமா, அந்த ஒரு பர்சனை பார்க்காம பேசாமல் பழகாமல் என்னால் ஒன்று நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒரு கிளாரிட்டியோட தான் இவங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு உண்டு. ஸோ நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ சேசிங் பண்ணாதுங்க. எப்போவுமே அது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்ம யாரையுமே இங்கே பிடிச்சு இழுக்க முடியாது. அவங்க இஷ்டப்பட்டு முழு மனசோட நீயும் எனக்கு வேணும், நீ இல்லைங்க என்னால் ஜீவிக்கவே முடியாது, உன்னைய கான்டெக்டில் வா, கம்யூனிகேஷனில் வா, அவங்களும் ஒன்று கூடி சேர்ந்து சொன்னால் மட்டும்தான் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். நம்ம ஒரு சைடை மட்டும் பிடிச்சிட்டு இருந்து ஒரு காரியமும் இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்திருக்கலாம். இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போய் நின்றுருக்கலாம். இவருக்கு இஷ்டம் இல்லை, ஸ்நேகம் இல்லை, நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு சொசைட்டி, ஃபேமிலி, இந்த வேர்ல்டு அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோல் கனெக்ஷன் இவருக்கு உங்க கூட ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஹார்ட் டு ஹார்ட், மைண்டு டு மைண்ட் ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃபேமிலி முக்கியம் இருக்கலாம். பட் என்னவோ இந்த ஒரு பர்சனுக்கு உங்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில், உங்களை மீட் பண்ண டைமில் இருந்து இவருக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவர் ஃபேமிலி கூட இருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்லலை, கெரியரில் ப்ரோக்ரஸ் பண்ணல, பட் உங்களோட தோட்டில் இவர் ஜீவிச்சிட்ருக்காரு, அது நமக்கு ரியலான ஒரு விஷயமாகும். மேபி சேம் உங்களுக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பர்சனுக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, மைண்டு டு மைண்டு, ஹார்ட்டு டு ஹார்ட்டை கனெக்டட் மாதிரியும், இவரோட மைண்டில் உங்களை பற்றின ஒரு தாட்ஸ் வரதும், இல்லைங்க இவர் உங்களை பற்றி திங்க் பண்ணுறதும், என்ன சொல்கிறது, ஹார்ட் டு ஹார்ட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லாமலே, நீங்கள் பேசாமலே உங்களோட ஃபீலிங்ஸ் இவரை மனசிலாக்கிறதும், அவரோட ஃபீலிங்ஸ் நீங்கள் மனசிலாக்கிறதும், ஸோ ஒரு ஒரு சோல் கனெக்ஷன் உங்கள் ரெண்டு பேருக்கு இங்கே ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஆனால் இவர் ஆக்சுவலி இவருக்கு நீங்கள் லைஃப்பில் வேண்டான்னு இல்லை அந்த ஒரு தாட் இல்லை. பட் என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஒரு கிளாரிட்டி வேணும். பட் இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு மனசில் தோன்ற விஷயம் என்ன, மேபி ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மனுஷனோட லைஃப்பில் மனுஷனுக்கு வலியும் வேதனையும் பெயினும் நம்ம டவுன் ஆகிறதுக்கு ஆயிரம் சுச்சுவேஷன் வரும். பட் இவருக்கு இன்னர் வைஸ் இவருக்கு ஸ்ட்ராங்காக ஃபீலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் லைஃப்பில் நான் ரொம்ப தோற்று நிற்கும் போதாக இருக்கட்டும், டவுனாக இருக்க டைமாக இருக்கட்டும், இனி எனக்கு லைஃப்பில் வழியே இல்லைன்னு உனக்கு ஒரு டைமாக இருக்கட்டும், ஒன்று உங்ககிட்ட வந்து ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க உங்கள் கூட ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பேஸ்னாலும் இவருக்கு ஒரு ஹீலிங் வந்து ப்ரொவைட் ஆகிட்டு ஒரு ஹீலிங் கிடச்சிடும்னு நம்ம சொல்லலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். அதனால தான் அந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு இவர் பேக் அடித்தாலும், அதே இவர் எமோஷனலி டவுன் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு உங்களோட சப்போர்ட், உங்களோட நீடு இவருக்கு தேவையாயிட்டு உண்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் என்னட்டு உண்டு. மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது நீங்கள் டீல் பண்ணுற பர்சன் உங்களோட ஏஜ் கம்மியான ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா சேம் ஏஜாக இருக்கலாம். ஓகே, மேபி எனக்கு என்ன தோணுது, பர்சனுக்கு ஆக்சுவலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்டு, பர்சனுக்கு தலைக்கு மேலே போர்டன்ஸ் உண்டு. ஏன் அப்படின்னா அந்த பர்சன் ஆக்சுவலி ஒருபோதும் அவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது. ஃபேமிலிக்காக வாழக்கூடிய ஒரு கேரக்டர், ஃபேமிலியோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் தன்னோட தலைக்கு மேலே தூக்கி வச்சு
ஃபேமிலிக்காகவே ஓடுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இல்லை ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு பர்சன் உங்களை விட்டுட்டு ஃபேமிலியோட சுமைனால, கடன்னால இவர் லாங் ட்ராவல் எங்கேயோ போயிருக்கலாம். இல்லைங்க வேறு இடத்துக்கு ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நமக்கு இந்த ரீடிங்கில். ஓகே ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகி நமக்கு இங்கே அக்டோபர் மந்த் எண்டப் ஆகிருக்கலாம், 10 மந்த் இருக்கலாம், இல்லைங்க 6 மந்த் இருக்கலாம், ஜூன் மந்த் எண்டப் ஆகிருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆகிடுச்சான்னு கேட்டால் நெவர். ஆட்டோமேட்டிக்காக எண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இது இல்லை. ஆக்சுவலி இந்த பர்சன் பக்காவாக பிளான் பண்ணியாக இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டப் ஆக்கிட்டு உண்டு. காரணம் என்னென்னா இஷ்டம் இல்லாமலாம் இல்லை, ஸ்னேகம் இல்லாமலாம் இல்லை. இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவருக்கு நல்லாவே தெரியும். இவருக்கு லைஃப்பில் நீங்கிறது பேசிஸ் ஆகும். இவர் தோற்று போய் நிற்கக்கூடிய டைமாக இருக்கட்டும், டவுன் ஆகி நிற்கக்கூடிய டைமாக இருக்கட்டும், இனி லைஃப்பில் மீளவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் நிற்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கட்டும், உங்ககிட்ட வந்தால் இவருக்கு ஹீல் ஆகும் அப்படின்னு ஒரு தாட் இவருக்கு ஷோராக உண்டு. பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்டப் ஆக்கிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருவோம் நம்ம சொல்லலாம். ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம வெளியே வருவோம். இந்த ஒரு பர்சன் இல்லைங்க நம்மளால் ஜீவிக்க முடியுமான்னு ஒரு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ட்ரெடிஷ்னல் பர்சன், எல்லையை மீறி ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் வருது. அது 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 வேர்ல்டு அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. பட் நான் இதை எப்படி முன்னோட்டு கொண்டு போவேன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை? இல்லைங்க அதை எப்படி சொசைட்டி அக்செப்ட் பண்ணும், எப்படி ஃபேமிலி அக்செப்ட் பண்ணும்? ஒன்று இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணுமா வேண்டாமா, நான் ஒன்று திங்க் பண்ணி பார்க்குறேன், ஒன்று நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு முடியாத பட்சத்துக்கு ஒன்று நான் திரும்ப இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒன்று பார்க்குறேன்னு வந்து ஒரு தாட்டோடு தான் இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்டப் சம் ரிலேஷன்ஷிப் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எண்டப் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்டப் ஆக்கிட்டு உண்டு. ஓகே. பட் கரண்ட் ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி 10 மந்த்ஸ் இருக்கலாம், இல்லைங்க ஜூன் மந்த்ஸ் இருக்கலாம். கரண்ட் ரிலேஷன்ஷிப் சைலண்டாக போயிட்டுருக்குது. உங்கள் மைண்டுக்குள்ள ஒரு தாட்ஸ் இருக்கலாம். உங்களை ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களை பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு சம்டைம் கான்டாக்ட்லேயே நீங்கள் இருந்தால் கூட ஒரு பவுண்டரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஒரு பர்சனோட மைண்டில் இருக்கிற தாட்ஸு என்ன சொல்கிறது, இவருக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தாட் உண்டு. நான் இல்லைன்னு ஒருபோது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீ நானும் எங்கேயோ இருக்கோம், அது எவ்வளோ தூரத்தில் இருக்கலாம், இல்லைங்க சேர முடியாத ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கலாம், இல்லைங்க நம்ம 2 பேருக்கும் செப்ரேஷன் ஆகி எத்தனையோ நாட்கள் நீடிச்சிருக்கலாம். பட் என்ன இருந்தாலும் நான் டெய்லி நடக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், வேலைக்கு போகிறேன். பட் அது உன்னோட தாட்டில் தான் நான் கடந்து போயிட்டுருக்கேன். ஹார்ட்டில் ஒன்று சுமந்து, மைண்ட்லேயும் ஒன்று சுமந்து அந்த ஒரு நாட்களில் தான் நான் ஜீவிச்சிட்ருக்கேன். ஏன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஹார்ட் டு ஹார்ட், மைண்டு டு மைண்ட் அட்டாச்மெண்ட் மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஃபேமிலி லைஃப்பில் இருக்கலாம், பட் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக உங்களோட தாட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை சம் சுச்சுவேஷனாலேயோ இல்லைங்க சம் ப்ராப்ளம்ஸ்னாலேயோ இத்தனை மாத்திரம் தள்ளி வச்சாலும் இங்கே நஷ்டப்பட்டது நானும் நீ தான். ஓகே. இது ஏன்னா இதில் பெயின் வேறு யார் என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஒன்றும் சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இதில் பெயின் இல்லை. ஆக்சுவலாக அவங்களுக்காக தான் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஒரு செப்பரேஷனாக கொண்டு வந்து விட்டுண்டு. பட் இதனால் பெயின் அனுபவிக்கிறது நானும் நீயும் தான் ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அது இவருக்கு மேரேஜ் இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் தள்ளி வைக்கிறதுக்கு என்னால் முடியும். எத்தனை மாத்திரம் தள்ளி வைக்கிறது, எத்தனை மாத்திரம் தள்ளி வச்சாலும் அதனால் வரக்கூடிய பெயினை என்னால் தாங்க முடியல ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு டிசைர் உண்டு. அதே சேம் டைம் எப்படி ஏன்னா இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷனல் கூட விளையாடிட்டு உண்டு. வாரது போகிறது. ஆக்சுவலி நீங்கள் மனுஷனா மிருகமா? இவர் டவுன் ஆகிற டைம் வாரது, பெட்டரானது ஓடுறது, சொல்லாமலே வாரது, சொல்லாமலே போகிறது. அத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் உங்கள் ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் வச்சுங்க விளையாடிட்டு உண்டு. பட் இவருக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தோட்டம் உண்டு. பட் எப்படி உங்ககிட்ட வாருது அந்த ஒரு ஃபியரும் உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே. சேம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அந்த ஒரு பர்சன் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். அஃப்கோர்ஸ் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஐ ரெஸ்பெக்ட். ஓகே. பட் இவர் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நான் முன்னோட்டு கொண்டு போவேன், எனக்கு ஃப்யூச்சரில் எனக்கு எது இம்பார்ட்டன்ட், உங்களை சூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட், அவங்கள தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட். தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப் செய்கிறனால எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அதை நான் எப்படி ஓவர்டேக் பண்ணுவேன், என்னென்ன பெயின் அனுபவிக்கிற சுச்சுவேஷன் வரும், இந்த ஓவர் திங்கிங்கில் இருக்காரு. பட் ஓப்பனாக சொல்ல போனால் அந்த ஒரு பர்சன் கரண்ட்லி பயங்கர பிஸியாகும். இவர் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நமக்கு மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது மிச்சம் இன்னும் ஒன்றும் நம்ம நினைக்கிற ரீதிக்கு நடக்க போகிறதும் கிடையாது.
ஆ சும்மா இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அதனால பெயின் தான் கிடைக்குது. இன்னும் நம்ம கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபுல் ஃபோக்கஸ் கெரியர் ஆகும். அதே சேம் டைம் என்னதான் இவர் கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணாலும், இந்த ஒரு பெர்சன் பயங்கரமா ப்ரேயர் பண்றாங்க. பய ஒவ்வொரு நிமிஷமும் சரி, ஒவ்வொரு நொடியும் சரி, யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்றாங்க நம்ம சொல்லலாம். ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடக்காதா என் லைஃப்ல? இந்த ப்ராப்ளம் ஒன்றும் சரியாகாதா? எனக்கு இத்தனை மாத்திரம் பெயின் எனக்கு லைஃப்ல எதுக்கு எனக்கு தேவை? இது என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு லைஃப்ல எதுக்கு வந்துச்சு? பட் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பயங்கர இஷ்டம். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் கூட கிடையவே கிடையாது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபேமிலி, சொசைட்டி அக்செப்ட் பண்ணும்? ஓகே. எனக்கு லைஃப்ல எதுக்கு இத்தனை மாத்திரம் வலியும், பெயின்? அப்படிதான் என் லைஃப்ல நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன்? யாருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்? எப்படி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் முன்னோட்டு கொண்டு போவேன்? ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. இவர் ஃபுல் ப்ரேயர் கடவுள்கிட்ட ஆகும். ஃபுல்லாக இவர் கடவுள் நல்ல எஸ் அஃப்கோர்ஸ் இவர் ஃபுல்லாக பிஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கலாம். அதே சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பை சைலண்டாக கொண்டு வந்து விட்டுருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் யூனிவர்ஸ் ஒரு விஷயத்தை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிട്ടുണ്ട്. இவருக்கு மனசிலான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஜஸ்டிஸாக இருக்கட்டும், அது யூனிவர்ஸால் மட்டும்தான் தர முடியுமே தவிர, இங்கே இருக்கிற மனுஷங்களால் அந்த ஃபீலிங்ஸ் எமோஷனை மனசிலாக்க முடியாது. எஸ் அது உண்மையான விஷயம். நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷனை சம் ரிலேஷன்ஷிப் கிட்ட நம்ம அழுது காட்டாலும் மனசிலாகாது. நம்மளோட வலி வேதனை புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு சக்திங்கன்னா அது இறைவன் சக்தி மட்டும்தான். மற்ற யார்கிட்டயும் உங்களோட கதையை நீங்கள் வெளியே யார்கிட்ட போய் சொல்லுங்கள். அது அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி. அதனால் வரக்கூடிய பெயினாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், நமக்கு மட்டும் தெரியும், யூனிவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இவர் ஆக்சுவலி அது மட்டும் இல்லாமல் இதோட சோல் ஆக்சுவலி இந்த பர்சனை பாசிட்டிவாக கேட் பண்ணுது. அண்ட் இப்போது மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு லைஃப்பில் கட்டாயம் வேணும். இது ஆத்மார்த்தமாக ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். இந்த ஒரு பர்சன் கனவுல கூட உனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. இது உனக்கு லைஃப்பில் பேசிஸ் ஆகும். நீ எத்தனையோ ஜென்மத்தில் நீ பண்ண புண்ணியத்துக்கான உனக்கு கிடைச்ச ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலே நீ ஒன்லி பாசிட்டிவாக மட்டும்தான் நீ அனுபவிப்பா. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்றும் லைஃப்பில் இருந்தால் மட்டும்தான் நீ ஹாப்பியாக இருப்பாங்க. இவரோட சோல் இவர் ஆக்சுவலி புஷ் பண்ணுது. பட் இவருக்கு கரண்ட்லி உங்ககிட்ட வரதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷனு கூட விளையாடிட்டு மைண்ட் கேம் கழிச்சிட்டு தேவையே இல்லாமல் ஒரு லாங் செப்பரேஷன் கொடுத்துட்டு மறுபடியும் ஒன்று உங்கள் லைஃப்பில் வந்தால் அப்படின்னா நீங்கள் இதை ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, இல்லைங்கி ஏதாவது வார்த்தைகளை விட்டுருவீங்களோ, அந்த ஒரு ஃபியரை இவருக்கு உண்டு. பட் என்னோட சோல் கரண்ட்லி பாசிட்டிவாக கேட் பண்ணுது. மேபி இந்த ஒரு பர்சன் மைண்டு சொல்கிறது கேட்கக்கூடிய ஒரு 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 எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த பர்சன் மைண்டு சொல்கிறது கேட்டுண்டு. அதனால தான் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இவர் உங்கள்கிட்ட மூவ் ஆன் ஆகிட்டு. பட் இந்த ஒரு பர்சன் இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இவருக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தலைக்கு மேலே உண்டு, ஃபேமிலி பர்டன்ஸ் தலைக்கு மேலே உண்டு. ஏன்னா இவர் ஒரு நாள் இவருக்காக வாழ்ந்த ஒரு கேரக்டரே கிடையாது. ஃபேமிலிக்காகவே கஷ்டத்தை நஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு தனக்கு தலைக்கு மேலே வச்சுட்டு ஓடக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவர். பட் இப்போ மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னால் முடியலை. எனக்கு ஆக்சுவலி ஒரு பக்கம் என்னோடய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பக்கம் இந்த ரிலேஷன்ஷிப்பு, ரெண்டையும் கொண்டு என்னால் முன்னோட்டு ஓடவும் முடியல, ஒழியவும் முடியலை. அப்போ இவரோட சோல் ஆக்சுவலி கேட் பண்ணுது. நீ ஒரு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த ஒரு டைம் நீ கால் பண்ண மெசேஜ் பண்ண உனக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும், இல்லைங்க உனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், உன்னோட பெயின் உனக்கு ஓவர்டேக் பண்ணலாம். இவர் புஷ் பண்ணுது. மேபி ஒரு டைமில் இவர் மைண்டு சொல்கிறது கேட்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தால் நான் இவர் ஹார்ட்டை சொல்கிறது கேட்க ஆரம்பிச்சிட்டு. ஓகே வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும். ஏன் அப்படின்னா நான் கஷ்டப்படும் போது இருக்கட்டும், நான் டவுனாக இருக்க டைமாக இருக்கட்டும், என்ன ஹீல் பண்ணுறதுக்கோ இல்லைங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கோ ஒரே ஒரு பர்சன், அந்த ஒரு பர்சன் மெயினுங்கிற தோட்டோட வந்துட்டு. பட் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் மனசில் ஆக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன் இவர் ஒன்று நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு ஷோராக சொல்லுவேன். அது ட்ரூவான விஷயம். இந்த ஒரு இது கன்ஃபார்மாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கரண்டி உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் உங்கள் ரொம்பவே ட்ரூவாக ஸ்நேகிக்கிறாரு. இவருக்கு உங்கள் மேலே இஷ்டம் இருக்குது, ஸ்நேகம் இருக்குது, ஒரு ஹார்ட் டு ஹார்ட், மைண்ட் டு மைண்ட் ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகுது. பட் இவர் துளி கூட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணல, நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். இது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பர்சன் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், அந்த உலகத்தில் எத்தனையோ ஹாப்பினஸ் இருக்கலாம், சந்தோஷங்கள் இருக்கலாம், வைரம், மாணிக்கம், கோல்டு என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனோட ஆத்மாங்கிறது அது ஒரு நாளும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டு இல்லை. இவருக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொண்டு வச்சாலும் இவரோட ஹார்ட் ஆசைப்படுற ஒரே ஒரு பர்சன் உங்களே ஆகும். இவருக்கு இஷ்டம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நீங்களாக இவர் உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு.
ஓகே. உங்கள தான் நெனச்சிட்டுருக்காரு, உங்கள தான் திங்க் பண்ணாரு. பட் எல்லாத்தையும் எங்க சப்ரஸாக பண்றாரு. என் விருப்பம் மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப நீயும் நானும் சேர்றதுக்கான ஒரு சந்தர்ப்ப சிச்சுவேஷன் இது இல்ல ஆக்சுவலி. இதுக்கான ஒரு டைம் இல்ல. கொஞ்சம் லேக் ஆயிக்கட்டும். டைம் எடுத்துக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல. பார்ப்போம். ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நமக்காக நமக்கு ஃபேவரபிளா வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப ஒருபோதும் ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ண, சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ண இத்தன அ ஏன்னா நம்ம 2 பேரும் நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். பட் நம்மளோட கனெக்ட்ல தான் இருக்கும். எனர்ஜி வைஸ் நம்ம கனெக்டட்ல தான் இருக்கோம். நானும் உன்ன நெனச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். அதே சேம் நீ நெனச்சு வாழ்ந்துட்டுருப்பன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பட் நமக்கான ஒரு டைம யூனிவர்ஸ் கொண்டு வந்து விடுங்கிற ஒரு ட்ரஸ்ட் இவருக்கு உண்டு. ஏதாவது ஒரு ஃபேவரபிளான ஒரு பாத் இவருக்கு லைஃப்ல வராதுங்கிற ஆக்சுவல் வெயிட்டிங் ஆகும். ஓகே. ரிலேஷன்ஷிப் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், தொடக்கம் வேணுங்கிறது டிசைர் ஆகும். காரணம் என்னன்னா, இவரால ஃபீலிங்ஸ், எமோஷன் கூடலாம் ஹார்ட்டு கூடயும், மைண்டு கூடயும் ஃபைட் பண்ணி டயர்ட் ஆயிട്ടുണ്ട്. அதனால தான் கரண்ட்லி எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு டைம்ல இவரு ஓவர் திங்கிங் பண்ணிட்டுண்டு. இவரு உங்கள மறக்க ட்ரை பண்ணிட்டுண்டு. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஹார்ட்டு கூடயும், மைண்டு கூடயும் ஃபைட் பண்ணி இவரு டயர்ட் ஆயிട്ടുണ്ട്. அதனால தான் இவர் மைண்ட்ல ஓகே. என்னால முடியாது. நெவர் பாசிபிளே இல்ல. என்னால மறக்கவே முடியாது. தேவையில்லாம இந்த தாட்ட விட்டுட்டு கெரியர்லயாவது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏதாவது நமக்கு கொஞ்சம் பர்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அந்த ஒரு தாட்டுக்கு இவர் வந்துட்டுண்டு. இவருக்கு ஹார்மோன் இவங்க கூட தான் ஃபீல் ஆகுது. பட் காஸ்ட், ரிலிஜன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இத்தனை இதை தாண்டி இவருக்கு உங்க கூட தான் ஹார்மோனி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸாக எதிர்பார்க்குறேன். பட் கரண்ட்லி ரொம்ப சேட் ஆகும். ஓகே. ரொம்ப சேட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முடிஞ்சு போன விஷயங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு, ஹாப்பினஸ் உண்டு, சந்தோஷம் உண்டு. இவருக்கு ஒரு பக்கம் ஃபியர் உண்டு. நம்ம ரிலேஷன்ஷிப்பை உண்டு செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கோம். அது லாங் செப்பரேஷனாக இருக்குது. என்ன சொல்லுது, பட் நம்ம குறிச்சு நாள் கழிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்ஷனோ, ஒரு காலோ, ஒரு மெசேஜோ பண்ணிட்டு போனால் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்காம போயிருமா அந்த ஒரு தாட் உண்டு. ஏன்னா மேபி இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட இவர் ஆக்சுவலி உங்ககிட்ட நல்லதா நடந்திருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு உங்களுக்கு நீங்கள் இந்த பர்சனுக்காக நீங்கள் எத்தனை ஜென்மம்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஒரு பர்சன் ஒருபோதும் உங்ககிட்ட ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டில்ல, நல்லதா நடந்துட்டில்ல. இவருக்கு ஒரு ஃபியர் உண்டு. நம்ம ஒண்ணு நல்லதா நடந்திருந்தோம். குறிப்பிட்ட டைம் நீ நான் பேசி கவுண்டட்ல இருந்தா கூட, அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் நான் ஒன்லி ஸ்நேகத்தை மட்டுமே குடுத்திருந்தா கூட, அவ எனக்காக காத்திருந்திருப்பா. பட் நான் இத்தனை மாத்திரம் அவகிட்ட மைண்ட் கேம் களிச்சிட்டுண்டு, விளையாடிட்டுண்டு. இனி அவ எனக்காக காத்திருப்பாளா? நான் இத்தனை தூரம் நான் அவகிட்ட ஹர்ட் ஆக்கியிருக்கேன், அவளை டவுன் ஆக்கியிருக்கேன். அந்த ஒரு ஃபியரும் உண்டு. ஓகே. அந்த பயங்கர சேட் ஆகும். ஹாப்பியாக ஒன்றும் இவர் இல்லை ஆக்சுவலி. ஃபீலிங்ஸ், எமோஷன் எல்லாம் சப்ரஸ் பண்ணார். பட் இவர் ஹாப்பி ஒன்றும் கிடையாது. இவருக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு தாட் மட்டும் தான் இவருக்கு உண்டு. ஏன்னா எத்தனை மாத்திரம் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், சொசைட்டி, ஃபேமிலி, வேர்ல்டு ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இவருக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கிற டிசைர் மட்டும் தான் உண்டு. பட் என்ன அப்படின்னா, மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு தாட் உண்டு. ஓகே. பட் அது என்ன அப்படின்னா, அதுக்கான ஒரு வழி என் லைஃப்பில் எப்போ வரும்? நான் ஒன்று ஏன்னா இவருக்கு மனசிலாகிற விஷயம் இந்த அளவுக்கு ஹார்ட் டு ஹார்ட், மைண்ட் டு மைண்ட் கனெக்ட் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எத்தனை மாத்திரம் என்னால் ஒழிச்சு வைக்க முடியும்? நீங்கள் எத்தனை மாத்திரம் அதை வெளியே தெரியாமல் கொண்டு போகிறது? எனக்கு இந்த ஒரு பர்சன் என் லைஃப் லாங் நீ கூட இருக்கணும், நானும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும், மேரேஜ் பண்ணிக்கணும், யார் இது இல்லாத இடத்துல போய் வாழணும், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஒரு தாட்ஸ் இவருக்கு உண்டு. ஆக்சுவலி இவர் நல்லா ப்ரேயர் பண்ணுறாரு. உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவர் இப்போ மனசில் இருக்கிற வேண்டிய விஷயம் இப்போ நமக்கு ஒரு டைமாக இருக்கட்டும், நமக்கு ஃபேவரட் சுச்சுவேஷன் இப்போ இல்லை. ஓகே. இவர் நல்லா இவர் இப்போ ஒரு டைம் ஓவர் திங்கிங் பண்ணி இப்போ இவர் மைண்டில் தோணுன விஷயம் நம்மளை பிஸியாக வச்சுப்போம், மைண்டை டைவர்ட் பண்ணுவோம். நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். கட்டாயம் மனுஷன் நம்மளை கை கொடுக்காட்டாலும் யூனிவர்ஸ் ஒரு விஷயம் கட்டாயம் நம்மளை கை கொடுக்கும். நமக்கான ஒரு ப்ராப்பர் டைம் வரட்டும், சுச்சுவேஷன் வரட்டும், மேரேஜ் பண்ணிக்கலாம் ஒரு தாட்டோடு தான் இவர் இருக்கார். ஓகே. ஸோ ரொம்பவே பாசிட்டிவாக ஒரு ரீடிங் ஆகும். ஆக்சுவலி கிளைம் பண்ணுங்கள். நம்ம வந்து பாசிட்டிவான விஷயத்த அஸ்பெக்ட் பண்ணும்போது, பாசிட்டிவான விஷயங்களை கேட்கும்போது, இல்லைங்க பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பேசும்போது ஷோராக அது நம்ம லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகும். திங்க் பாசிட்டிவ். ஆக்சுவலி நான் 110 பாசிட்டிவ் ஆகும். ஆக்சுவலி அதுக்காக நான் 110% பாசிட்டிவ்னு சொல்லும்போது, அப்போ நான் பிறந்தலேருந்தே பாசிட்டிவாக கேட்டால் இல்லை. ஆக்சுவலி நானும் ஒரு டைமில் நெகட்டிவாக தான் இருந்தேன். நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, நெகட்டிவாகவே இருக்கிறது. அதனால என் லைஃப்பில் நிறைய விஷயங்களை நான் இழக்கிற சுச்சுவேஷன் ஆகிட்டு உண்டு. பட் என்றைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நான் அடி எடுத்து வச்சணும், என்றைக்கு இந்த மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுலேருந்து 110% நான் பாசிட்டிவாகும். ஓகே. ஸோ நம்ம பாசிட்டிவாக இருக்கும்போது ஆக்சுவலி என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க.
நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் இங்கே நம்ம அறுவடை பண்ண போகிறோம். திங்க் பாசிட்டிவான விஷயங்களை கேட்கும்போது, பாசிட்டிவான விஷயங்களை அதை அக்செப்ட் பண்ணும்போது, நம்மளோட திங்கிங் ஃபோர்ஸஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ தயவு செஞ்சு மைண்டுக்கு நெகட்டிவ் கொடுக்காதுங்க. என்ன சுச்சுவேஷன் இருக்கட்டும், கரண்ட்லி நோ கான்டாக்டாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போகட்டும், ஒன்றுமே இல்லாத ஒரு ஹோப் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் திங்க் பாசிட்டிவ். ஓகே. எனக்கு லைஃப்பில் என்னென்னவோ கொடுத்த யூனிவர்ஸ், நான் கேட்காமலே எனக்கு என்னெல்லாமோ கொடுத்த யூனிவர்ஸ், நான் கேட்குற இந்த ஒரு விஷயத்த கொடுக்காம போயிடுவாங்களா என்ன? ஷோராக அது கொடுப்பாங்க. பட் டைம் எடுத்துக்கும். எனக்கான ஒரு டைம் இது இல்லை போல். எனக்கான ஒரு டைம் வரும்போது ஷோராக அந்த யூனிவர்ஸ் என் கையில் கொண்டு சேர்ப்பாங்க. அந்த ஹோப் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட மதர் கார்டு வேறு யாரும் இல்லை, யூனிவர்ஸ் தான். யூனிவர்ஸ் நினச்சி நடக்காத விஷயம் நம்ம லைஃப்பில் கிடையவே கிடையாது. சம்டைம் நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறது டிலே பண்ணுது, இல்லைங்க லேட் ஆகுது, இல்லைங்க அது கொடுக்காம போகுது அப்படின்னா யூனிவர்ஸே மதர் கார்டு ஆகும். மேபி அது நம்ம லைஃப்பில் வரனால நம்ம கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம அழுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் யூனிவர்ஸ் கொடுக்காம இருக்கலாம், இல்லைங்க தாமதம் வைக்கலாம் அந்த இடத்துல. மற்றபடி நம்ம ஒன்று கேட்டது யூனிவர்ஸ் ஒருபோது கொடுக்காம இருக்கவே இருக்காது. பட் உங்களுக்கு தேவை ட்ரஸ்ட் யூனிவர்ஸ். ஓகே. எத்தனை தூரம் அந்த யூனிவர்ஸோட க்ளோஸ் ஆக முடியுமோ, அட்டாச் ஆக முடியுமோ, யூனிவர்ஸ் ஒரு விஷயம் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் மேஜிக்கல் மிராக்கிள்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஓகே. ஓகே. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். 27 important. Okay. 25 important. 40 important. 15 important. 16 important. 54 important. 45 important. 60 important. 48 important. 46 important. 70 important. ஓகே. இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 444 இம்பார்ட்டன்ட். 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். 444 பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? எத்தனை மாத்திரம் உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. 55 ஏஜ் இம்பார்ட்டன்ட். 44 ஏஜ் இம்பார்ட்டன்ட். ஓகே. இனி இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். L letter important, S letter important, C letter important, I letter important, M letter important, H important. இந்த லெட்டர்லாம் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், September important, yes, September. Okay, October important. இனி இம்பார்ட்டன்டான 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 கன்வீனியன்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். நான் இது வரைக்கும் 10 நம்பர் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. திடீர்னு ஒரு போஸ்ட்டை நான் மீட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். 10 11 இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு என்ன சயின்ஸ் கேட்டிங்க அப்படின்னா 10 நம்பர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் டீல் பண்ணுற போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. மற்றபடி கண்டினியூஸாக நம்ம ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்ம லைஃப்பில் வர வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும். இந்த 11 222 இவங்கெல்லாம் ஒரு ஏஞ்சல்ஸ். ஆக்சுவலி இவங்க நம்ம ட்ரீமை நிறைவேற்றி வைப்பாங்க. பட் நம்ம லைஃப்பில் தோண்டி நிற்கும் போதோ, டயர்டாகி நிற்கும் போதோ, டவுனாகி நிற்கும் போது நம்ம இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சைனே கொடுக்குது. கட்டாயம் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரீம் உண்டு, ஒரு ஹாப்பினஸ் உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு. பட் அதுக்கான ஒரு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு இல்லைங்க, அதுக்கான ஒரு சைனாக தான் நமக்கு இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ஸ்கேனில் பண்ணிகிட்ருக்குது. ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் டேட்டை பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 15 important, 17 important, 'S' இந்த நம்பர்லேயும் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் அது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.